கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளில், இந்த வருடத்தில் முதல் ஓய்வு நாளை காண கொடுத்த கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி செலுத்தி, இந்த லார்ட் லிசன் யூடியூப் சேனலை சகோதரிகள் பார்த்து உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெப குறிப்புகளை தவறாமல் இந்த சேனலில் பதிவிட்டு எழுதி அனுப்பும்படி, இந்த ஜெபங்களை, இந்த வேத வசனத்தை மற்றவர்களுக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் நாமும் மகிமைப்பட ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி உங்களை பணிவாக கேட்டுக்கொள்வதோடு, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 22 வசனம் 24 இந்த வசனத்தை வாசித்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமேன். இந்த வசனம் நமக்கு சொல்லுது, உபத்திரவப்படும் பொழுது, அந்த உபத்திரவ வேளையில, அந்த உபத்திரவப்பட்டவனுடைய அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டாராம், அவர் அருவருக்க மாட்டாராம். சில வேளை உபத்திரம், எப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் கடந்து போகிறோம், கடந்த வருடத்தில் எப்படியான உபத்திரவம் நாம் கடந்து போனோம். அந்த உபத்திரவத்தில் கூட கர்த்தர், அந்த சில வேளை வியாதியா இருக்கலாம், பல நாட்படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அந்த படுக்கை, அந்த வியாதியின் வீரியம் சில பல அருவருப்புகளை பார்ப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். நம் குடும்பத்தாரும் கூட, நாம் நேசிப்பவர்கள் கூட ஒருவேளை, ஐயோ இது என்ன இப்படி நாத்தமா இருக்கு, எப்படி போறதுன்னு மூக்கு பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க இந்த வசனம் சொல்லுதே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். ஆமா, ஒருவேளை எப்படி உயிருக்கு உயிரா நேசிக்கிறவர்களா இருந்தாலும் உபத்திரவம் வரும் பொழுது, வியாதி படுக்கையில, மரண படுக்கையில பல நாள் குளிக்காம, பல நாள் சுத்தமில்லாம படுத்திருக்கும் பொழுது, அந்த வியாதி வீரியம் நம்மளை அப்படி படுக்க வைத்திருக்கும் பொழுது, நமது உறவுகள் கூட மூக்க பிடித்து கொண்டு அருவருக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஆனாலும் அதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆனாலும் இங்கே வசனம் சொல்லுது, உபத்திரவப்படுகிறவனுடைய அந்த உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டாராம். அவர் முகத்தை, அவருக்கு அந்த வியாதிப்பட்டவன், பிரச்சனைப்பட்டவனுடைய அந்த பிரச்சனையிலையும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை மறைக்கவே மாட்டாராம், மறைக்கவே மாட்டாராம். அந்த உபத்திரவத்தை மறைக்காமல், அருவருக்காமல் அவருடைய முகத்தை தேடும், அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க, அவருடைய வேண்டுதலுக்கு அவளுக்கு கூப்பிடுகையில் அவர் செவி கொடுக்க வல்லவர் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட பாடுகள், பிரச்சனையை நாம் கடந்து போனாலும், நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை அருவருக்காதவர். நேசிக்கிறவர் அருவருக்கு விலகி போகலாம், நமது கூக்குரலை கேட்க முடியாதபடி காதை அடைத்துக் கொள்ளலாம். ஒரு தரத்துக்கு மறுதரம் பிள்ளைகள் கூட கூப்பிடும் பொழுது செவி கொடுக்காமல் இருக்கதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார். வேண்டுதல்கள் கேட்கும் பொழுதே அவர் இறங்கி வருவார், அவர் முகத்தை மறைக்க மாட்டார், கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல தேவன் யாருக்குண்டு? கர்த்தரை தெய்வமாக வணங்குகிற பிள்ளைகள் பாக்கியவான், அவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. இந்த வசனம் நம்ம இப்படியாக ஆசீர்வதிக்கிறது. நம்மை அற்பமாக எண்ண மாட்டார், நம்மளை கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார், நம்ம வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார், அவர் முகத்தை மறைக்க மாட்டார். ஒருவேளை அநேக இடங்கள்ல பலர் நேசிக்கிறவர்கள் மறைக்கப்பட்டவர்களாக விலகி இருக்கிறார்கள். நேற்று இருந்த அன்பு இன்று இல்லை, இன்று உள்ள அன்பு நாளை இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, அடுத்த நிமிடம், அடுத்த நிமிஷம் நமக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படிப்பட்ட காலங்கள், நேரங்களில் கர்த்தர் இந்த அன்பான
அரவணைப்புள்ள கர்த்தர் இந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கொடுத்து, இந்த வசனத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்தை அற்பமா எண்ணாதபடிக்கு எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்களை கடந்து போனாலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்மை அருவருக்காதவர், நம்மை புறக்கணிக்காதவர் வேண்டுதலை கேட்கிற கரத்துல நம்மை ஒப்படைப்போம். நம் குடும்பத்தை ஒப்படைப்போம், பிள்ளைகளை ஒப்படைப்போம், குடும்ப காரியங்களை ஒப்படைப்போம், ஊழியங்களை ஒப்படைப்போம். நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த வருடத்துல முதல் ஆண்டவரே ஓய்வு நாள்ல கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து எங்களை இவ்வளவாக ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இருதயங்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். எல்லா வேளைகளிலும் அருவருக்காத உண்மை, மறைவா இருக்காத உண்மை, முகத்தை மறைக்காத உண்மை தேடி பார்க்கத்தக்க, தேடி கண்டடையத்தக்க ஆண்டவர் வழிகளையும் வாசல்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி, என்னென்ன உபத்திரவங்கள், என்னென்ன யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவர்களையும் ஆற்றி தேட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பேரா ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. சகோதரிகள், இந்த வசனத்தை கேட்டு அப்படியாக நின்று விடாதபடி உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஜெப குறிப்புகளை தாழ்மையோடு எழுதி எங்களுக்கு அனுப்பும்படி நாங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். விண்ணப்பத்தை அனுப்புற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் லார்ட் லிசன் சேனலை மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை அனுப்பி இந்த ஊழியங்களை கர்த்தருக்காக ஆசீர்வதித்து கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.